அண்ணி, அண்ணி. வா ஸ்னேகா, நீ என்ன இங்க? உங்களை தேடிதான் நீ வந்த. நம்ம வீட்ல நடந்த சம்பவம் உங்க மனசை ரொம்பவே வேதனைப்படுத்தி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அம்மா குணம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க என்ன சொன்னாலும் அதை சீரியஸாவே எடுத்துக்காதீங்க நீ. அவங்க என்ன எவ்வளவு விஷயத்துல திட்டிருக்காங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல ஸ்னேகா. ஆனா இப்ப நடந்த விஷயம் அப்படி இல்லையே. கீழே விழுந்து அடிபட்டிருக்காங்க ஸ்னேகா. நான் இந்த பாளையத்தம்மன் சன்னதியில நின்னு சொல்றேன், சத்தியமா நான் அந்த எண்ணெயை கீழே ஊத்தல ஸ்னேகா. ஐயோ அண்ணி, இங்க பாருங்க, சாமி மேல சத்தியம் பண்ணிதான் நீங்க நிரூபிக்கணுமா? நீங்க அந்த எண்ணெயை கொட்டலன்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அம்மாவுக்கு உங்களை பிடிக்கல, அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க, உங்க மேல பழி போட்டுட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை ஒரு நாள் நிச்சயமா அம்மா நல்ல விதமா புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தரை நம்ம பிடிக்கலன்னு வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திரும்ப அவங்க மேல நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரவே வராது ஸ்னேகா. அத்தைக்கு கூட என் மேல இருக்கிறது அந்த மாதிரி ஒரு வெறுப்பு தான். கடைசி வரைக்கும் நான் அவங்களுக்கு பிடிக்காதவளாவே இருக்கணும்னு என் தலையெழுத்துல எழுதியிருக்கு போல இருக்கு. அண்ணி, எத்தனையோ பேருக்கு நம்பிக்கை கொடுத்து பேசுற நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசலாமா? அவங்களுக்கு உங்க மேல இருக்கிறது நிரந்தரமான வெறுப்பெல்லாம் கிடையாது. அதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க வேணும்னா பாருங்க, இன்னும் எண்ணி 3 மாசத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். எங்க அம்மாவே உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது? அண்ணி, அது எப்படி நடக்கும்னு மட்டும் தெரியாது. ஆனா எப்படியாவது நடக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. நான் சொன்ன மாதிரி நிச்சயம் நடக்கும். அப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்த்ததே இல்லை. இப்ப இருந்தே அதுக்கான நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சந்தோஷத்தோட வாங்க நீ வீட்டுக்கு போலாம். இல்ல ஸ்னேகா, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. நான் வரேன், நீ கிளம்புமா. சரி அண்ணி, கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறீங்க. வரேங்க அண்ணி. என்னங்க, என்னாச்சு? என்னங்க, 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 எழுந்துருங்க. என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு கொஞ்சம் லோ பிபி இருக்கு. அதான் திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, வீடு எங்க இருக்கு உங்களுக்கு? பக்கத்துல தாம்மா இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. ஏங்க, லோ பிபின்னு சொல்றீங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இங்க பாருங்க, பரவாயில்ல, நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்.
வீடு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். எழுந்திருங்க. இதான் எங்க வீடு. ஓ அப்படியா? நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. வீட்டு வரைக்கும் வந்து விட்டுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆ, பரவாயில்லங்க, நான் கிளம்புறேன். வாங்க, உள்ள வாங்க. அப்பாவும் அக்காவும் இருக்காங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, வாங்க ஆ, வாங்க. ம். யாருமா அது? பக்கத்து ஊர் தான்ப்பா. அப்படியா? இன்னையில இருந்து ஃப்ரெண்டு தான்ப்பா. என்னம்மா இன்னையில இருந்து ஃப்ரெண்டா? என்னப்பா யோசிக்கிறீங்க? இன்னையில இருந்து ஃப்ரெண்டுனா இன்னைக்கு தான் இவங்களே பார்த்தேன். ரோட்ல போயிட்டு இருந்தேனா திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ரோட்ல போகும்போது மயங்கி விழுந்துட்டியா? என்னம்மா ஆச்சு? ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன்ப்பா. அப்போ அந்த பொண்ணு வந்து தான் காப்பாத்துச்சுப்பா. அப்பா, இன்னையில இருந்து எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. நல்ல வேளை இவங்க வந்ததால நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. இல்லனா அவ்வளவுதான். ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பரவாயில்லங்க, எனக்கும் இன்னையில இருந்து ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. ஆமாப்பா, இவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அவங்க இவங்கன்னு ஏன் பேசுறீங்க? வீட்ல அக்கா இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க வீட்ல இல்லையா? அப்பா, அக்கா வீட்ல இல்லையா? உள்ளதாமா இருக்கா. சாவித்திரி, சாவித்திரி வீட்டுக்குள்ளதாமா இருந்தா. ஒருவேளை நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். வந்துருவா. பரவாயில்லங்க, இனிமேல் அடிக்கடி வீட்டுக்கு வரதான் போறேன். அப்ப வந்து அவங்கள பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. வரேன். பத்திரமா போமா. அடிக்கடி வர போறியா? வா வா மகளே, வா. அப்பா நில்லுப்பா. என்னப்பா? சும்மா இப்படியும் அப்படியே நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்றதுன்னு ஏதோ சொல்லு. எனக்கும் ஒண்ணுமே புரியலப்பா. அதான்ப்பா நானும் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? பாத்தியா, எது பிரச்சனைக்கு காரணம், அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சாதானே இதையெல்லாம் நாம சரி பண்ண முடியும். அதுக்கு தான் எப்படியாவது வழி கிடைக்கும்னு நாம பூசாரிய பார்க்க போனோம். பூசாரி எதையுமே தெளிவா சொல்லாம எல்லாத்தையும் பூசி மொழிகி நம்மள அப்படியே அனுப்பிச்சு விட்டாரு. அப்பா, இது பூசாரி பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தான் முடிவெடுக்கணும். பேசாம இந்த வீட்டை காலி பண்ணிடுவோமா? வீட்டை மாத்திட்டா பிரச்சனை தீந்துருமா? என்னப்பா நீ? இந்த வீட்ல என்னப்பா பிரச்சனை இருக்கு? அப்புறம் அபிராமி கிட்ட தானப்பா பிரச்சனை. பேய் அபிராமி ரூபத்துல தானப்பா இருக்கு. நீங்களே கோயில் வாசல்ல பாத்தீங்கல்ல பா. வீட்டை மாத்தினாலும் அபிராமி நம்ம கூட கூட்டிட்டு தானே போனோம். அபிராமி நம்ம இங்கே விட்டு போக முடியுமா? இல்ல அதுக்கு தான் ஒத்துக்குவாளா? அதுக்கு நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். அபிராமி இருக்க வீட்டுல இனிமே நான் இருக்க மாட்டேன். அம்மா, அப்புறம் அபிராமியா என்ன பண்றது? வீட்டு விட்டு வேற எங்கேயா தங்க சொல்லலாம். எங்க அனுப்புறது? அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமாப்பா? டேய், அவ அம்மா இல்லாத பொண்ணுடா. அங்க அவ சித்திக்காரி வேற இருக்கா. அவ கொடுமை பெரிய கொடுமைடா. அப்பா, புரியாம பேசாதீங்கப்பா. அந்த கொடுமைக்காரி பிசாஸ் கிட்ட இந்த பேயை கொண்டு போய் விட்டா ரெண்டு அடிச்சுக்கிட்டு ரெண்டுத்துல ஒன்னத்தோட கதை முடியும்ல. நீ என்ன எல்லாரையும் விட பெரிய கொடுமைக்காரியா இருக்க? எப்பா, செண்பகம் என்னைக்காவது இந்த மாதிரி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? அவ எப்பவுமே அபிராமி தானப்பா சப்போர்ட்டா இருப்பா. அவளே இப்படி பேசுறானா? ஏன்பா இப்படி நீ புரிஞ்சுக்கவே மாட்ற? டேய், என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணுடா. அவளை அங்க கொண்டு போய் விடுறது அவ்வளவு நல்லதா தெரியல. அதுவும் செண்பகத்துக்கு
அபிராமி தம்பியை சம்மந்தம் பேசி பிரச்சனை ஆனதுலேருந்து 1 வருஷமா அபிராமி அங்க போறதே இல்லை. திடீர்னு கொண்டு போய் எப்படிடா அங்க விடுறது? அப்பா விட்டுதான்ப்பா ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஆ, ஆ, இப்ப நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும்டா. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள அபிராமி ரூபத்துல இருக்க பேய் நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டு போகுது. இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் நேரம் இல்லப்பா, உடனே நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். எனக்கும் ஒரு வழியும் தோண மாட்டேங்குது. ஆனா அபிராமியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறது இப்ப வேணாப்பா. பா நாம என்ன நிரந்தரமா அபிராமியை கொண்டு போய் விட போறோம்? நான் எப்படிப்பா அப்படி பண்ணுவேன்? அபிராமி மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இப்ப நம்ம இதுலேயும் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அண்ணிய வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுதான். அண்ணி வீட்டுல இல்லைன்னா அந்த பேய் வேற எந்த உருவத்துல வரும்? உங்க அம்மா ரூபத்தில் கூட அந்த பேய் வரலாம். அதுக்காக உங்க அம்மாவையும் கொண்டு போய் அவ பிறந்த வீட்டில் விட முடியுமா? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா? பா நீங்க சொல்ற மாதிரிலாம் செஞ்சோம்னா பேய் அபிராமி ரூபத்துல மட்டும்தான் வரணுமா? ஏன் நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்கோமே, நம்ம குடும்பத்துல மாறி மாறி வரலாம்ல. அதுதான் பாயிண்ட். அபிராமி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பேய் அங்க என்ன பண்ண போகுது? நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனைன்னு பூசாரி சொல்லியிருக்காருல்ல. சோ அபிராமி ரூபத்துல வர பேய் அவளை விட்டுரும், அபிராமி ரிலீவ் ஆயிருவா. அந்த பிரச்சனை பேய்க்கு தானே தவிர நமக்கு எதுவும் இல்லை. நல்ல யோசனை தான்டா. ஆனா என்னன்னு சொல்லி அபிராமி அங்க கொண்டு போய் விடுறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுமா. அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தலையிலையும் காலையும் கட்டு போட்டுருவோம். இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். இந்த தடவை அண்ணனுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னு பூசாரி கிட்ட போய் கேட்டோம். நம்ம வீட்டு குலதெய்வத்தை நம்ம வழிபடுற மாதிரி அவங்க வீட்டு குலதெய்வத்தையும் வழிபடணும். அது சரியா செய்யல. அதனால அபிராமி 1 மாசம் அவங்க வீட்டுல போய் இருந்து டெய்லி அவங்க குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு பூசை பண்ணிட்டு வர சொல்லுங்க. அப்படி செய்யலனா அண்ணன் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி பூசாரி சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொல்லிடுவோம். அண்ணி கண்டிப்பா இதை நம்புவாங்க. அண்ணனுக்காண்டி அவங்க என்ன வேணா செய்வாங்க. நமக்கும் பிரச்சனை சால்வ் ஆயிரும். எனக்கு என்னமோ இது நல்ல யோசனையா இருக்குப்பா. அப்படியே செஞ்சிருங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒத்துக்குங்க. சரிப்பா, செய்வோம். அந்த பாளையத்தம்மா மேல வார்த்தை போட்டுட்டு செய்வோம். அடுத்த அண்ணனுக்கு கட்டு போடணும். நான் ரெடி. எல்லாத்துக்கும் ரெடி தான்டா. இங்க பாருங்க தாத்தா, இனிமே அவங்கள கிளம்பி கிளம்பின்னு சொல்லாதீங்க, அம்மான்னு சொல்ல கத்துக்கோங்க. தாத்தா மேல தப்பு இருக்கிறதுனால தான் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப நானே சொல்றேன், நீங்க அநியாயத்துக்கு துணை போறீங்க. தாத்தா, நான் உங்களை பத்தி சொன்னா உங்களால ஜீர்ணிக்க முடியல இல்ல? உங்களை நல்லவரா மாத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், அந்த அம்மா இருக்கிற பக்கம் நீங்க தலைச்சு கூட படுக்க கூடாது. அந்த அம்மா எந்த குடும்பத்தையாவது அழிச்சிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன? தாயே பாளையத்தம்மா, என்னம்மா என்னம்மா என்ன நடக்குது? மத்தவங்க பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த பிரச்சனையை தீர்த்து வைமான்னு உங்ககிட்ட வேண்டுவேன். நீயும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்ப. அம்மா தாயே, எனக்குன்னோ என் குடும்பத்துக்குன்னோ இதுவரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்லை. இப்ப முத தடவையா உங்ககிட்ட கேக்குறம்மா. அந்த சூனியக்கார கிழவி என்ன கொன்னுடுவேன்னு சொன்னா. அதை கேள்விப்பட்ட என் பேத்தி மேகலா அவளை எச்சரிக்கை பண்ண போனா. கடைசியில அந்த கிழவி என் பேத்திய மாத்தி அவளோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா. என் பேத்தி இப்போ என் பேத்தியா இல்ல, வேற மாதிரி இருக்கம்மா. அம்மா தாயே, அந்த கிழவியோட சாத்தான் குணம் என் பேத்திய ஆட்டி வைக்குதும்மா. என் பேத்திய நல்ல விதமா பழைய நிலைமைக்கு நீதம்மா மாத்தி கொடுக்கணும்.
எப்பவும் உன்னையே நினைச்சு பூஜை பண்ணி உன் கோயிலே கதின்னு கிடக்குற இந்த அடியேனுடைய வேண்டுதலை நிறைவேத்த பாளையத்தம்மா தாயே. பூசாரி, எனக்கு வேண்டப்பட்டவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். பேரு, நட்சத்திரம், ராசி சொல்லுமா. பேரு மணிகண்டன், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். அம்மா தாயே ஆதிபராசக்தி, பாளையத்தம்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பராசக்தி, பாளையத்தம்மா, ஓம் சக்தி. மணிகண்டன், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். அவர் நீண்ட ஆயுளோட சகல சௌபாக்கியத்தோட இருக்க அருள் புரிவாயம்மா. சுபமங்கலம் பிராப்திரஸ்தோ. அம்மா, நீ சொன்ன மணிகண்டன் பேருக்கு பாளையத்தம்மனுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சுமா. மணிகண்டனுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் அம்மா கொடுப்பாம்மா. இதை வாங்கிக்கம்மா. அப்ப போயிட்டு வரேங்கய்யா. ம். ஹலோ அப்பா, இன்னைக்கு என்ன தேதி, என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுதா? ஏமா, தேதி நாள் கூடவா தெரியாம இருப்பேன்? வயசாயிட்டா மறந்துடுவேன் நினைச்சியா? இன்னைக்கு பங்குனி மாதம் 24ஆம் தேதி, புதன்கிழமை. தேதி, மாசம், கிழமையெல்லாம் நல்லா தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா. இன்னைக்கு பேரமணிக்கு பிறந்த நாளாச்சே, உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போச்சாப்பா? ஆமால, இன்னைக்கு அவனோட பிறந்த நாள். இதை ஞாபகப்படுத்தி சொல்லிருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு இப்பதான் புரியுது. போங்கப்பா, இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லியே ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. சரிடாம்மா, அதுக்காக அப்பாவுக்கு வச்சுக்காத. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன். மணியோட பிறந்த நாள ஜாம் ஜாம்னு சந்தோஷமா கொண்டாடலாம். சரிப்பா, நான் வைக்கிறேம்மா. அம்மா, சொல்லுங்க பூசாரி ஐயா. உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க பூசாரி ஐயா. ஒண்ணு இல்லம்மா, மணிகண்டன்ற பேருக்கு பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்ணியே, அது யாருமா? மணிகண்டனுக்கு பிறந்த நாளுன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னனே. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, சும்மா கேட்டேன். உங்க வீடு எங்க இருக்கு? இந்த ஊர்ல பெரிய வீடு எங்க வீடுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க அம்மா பேரு காந்தா, அப்பா பேரு கண்ணப்பன். ஓ, அந்த வீட்டு பொண்ணா நீ? ஆமாங்க ஐயா. அந்த வீட்ல அபிராமி, செல்வம், செண்பகன்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் உனக்கு என்னம்மா வேணும்? அபிராமிங்கிறது எங்க அண்ணி, செல்வம் எங்க அண்ணன், செண்பகம் எங்க அக்கா. எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சரி, வரம்மா. ம். உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வேகமா வர வேண்டாம். இங்க பாரு, வழக்கமா நான் தான் லேட்டா வருவேன். இன்னைக்கு நீ லேட்டா வந்திருக்க. பரவாயில்ல, இங்க வா. உன் பேருக்கு பிறந்த நாள் அதுவுமா அர்ச்சனை பண்ணிட்டேன். மணி, உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணது யாரு தெரியுமா? உன் தாத்தா. ஐயோ,
ஒன்றும் சந்தேகம் வரல எங்க தாத்தாவுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வரல. சரி, எங்க தாத்தா பார்க்கறதுக்குள்ள நம்ம கிளம்பலாம் வா.